ரீசெண்டாக டெலிவரி ஆக போகிறவங்க, ப்ரெக்னென்ட் ஆகணும்னு சொல்லி பிளான் பண்ணுறவங்க அவங்களாம் பார்க்காதீங்க, ஓகேவா? 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் பாருங்க. வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய்ஸ் ஃபேமிலி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு செட்டப்பில், இந்த மாதிரி ஒரு நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு வீடியோ நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத ஒரு 10 கொஸ்டின், ஓகேவா? தேவையில்லாத ஒரு வியர்டான ஒரு 10 கொஸ்டின். 10 கொஸ்டின் இல்லை, எவ்வளோ கொஸ்டின் என் வாயில வருதோ நான் கேட்குறேன், எவ்வளோ கொஸ்டின் உன் வாயில வருதோ அது நீ கேளு, ஓகேவா? எதை பற்றி அப்படின்னா இந்த பிரெக்னன்சி அந்த டெலிவரியை பற்றி அப்படின்னு வச்சுக்கலாமே. லாஸ்ட் ஒரு 9-10 மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப 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 ஜாலியான மந்த்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் டஃபஸ்ட் டேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றின ஒரு சில கேள்விகளை இன்னைக்கு நான் பமியை கேட்க போகிறேன். அதே மாதிரி பமிக்கு என்ன கேட்கணும்னு தோணுதோ அதெல்லாம் என்கிட்ட கேட்கட்டும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நீ என்ன கேளு. ஃபர்ஸ்ட் நான் உன்னை கேட்குறேன். என்ன எப்படி கேட்கணும்னு எனக்கே ஒரு ஐடியா இல்லை. எனக்கும் ஐடியா இல்லை. நான் கொஸ்டின் எடுத்து வைக்கணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய வேலைகள்ல அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுக்க முடியாம போயிருச்சு. புடிச்சிட்டேன் அந்த பாயிண்ட. அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஓகேவா? நமக்கு வந்துட்டு நான் அங்க கேட்கிறேன். நமக்கு வந்துட்டு நமக்கு இல்லை, நீ வந்துட்டு கன்சீவ் ஆனவனே வந்துட்டு நீ கேர்ள் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் கேர்ள்னு சொல்லி முடிவு பண்ணேன், ஓகேவா? உள்ள கேர்ள் தான் இருக்கு அப்படின்னு. நீ கேர்ள் இல்ல, உள்ள கேர்ள் இருக்கிறது. நாம வந்துட்டு மலேசியா போய் பார்த்த போவோம், அது கேர்ள்ன்றதுனால சந்தோஷப்பட்டோம். ஒருவேளை அது கேர்ள் இல்லாம பாயா பிறந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? கொஞ்சம் ஒரு அது சொல்லக்கூடாதுதான், ஆனாலும் லைட்டா ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கும். ஆனா நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து கேர்ள் பிறக்கணும் தான். அப்போ மாத்தி வரும்போது கொஞ்சம் லைட்டா ஒரு இதாகும்ல. ஆனா எது கிடைச்சாலும் நம்மளுக்கு ஹாப்பின்னு நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிட்டோம். ஆனா பாய்னு தெரிஞ்சிருந்தா லைட்டா டிசப்பாயின்மெண்ட் ஆயிருப்பேன். ஏன்னா நமக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் வந்துச்சு. நீங்க அதை மட்டும் பார்த்துட்டு நிக்காதீங்க, ஏன்னா அதுல வந்துட்டு சில டைம் எல்லாம் தப்பா வரும் அப்படின்னு சொல்லி. என்ன உள் மனசு சொல்லிச்சுடா கேர்ள் தான் பிறக்கணும். ஓமனா சொன்னா சரி. இப்போ நம்ம 2 பேருமே கேர்ள் தான் சொல்லிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட்ல இருந்தேன். ஆனா இடையில வந்து நீ எல்லாரும் நிறைய பேர் சொல்றது கேட்டுட்டு சரி ஒரு கேர்ள் இருக்கு ஒரு பாய் பிறந்தா நல்லா இருக்கும்னு நீ சொன்ன. அப்போ அந்த ரிசல்ட் வந்துச்சுல, அதுல கேர்ள்னு நம்ம பார்த்தோன்னே உனக்கு எப்படி இருந்துச்சு ஃபீலிங்? என் ஃபீலிங்ஸ் வந்துட்டு என் மூஞ்சிலே அங்க தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய பேர் அதை பார்த்துட்டு கேர்ள் பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டாரு சுஹைல் ப்ரோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் கமெண்ட் பண்ணீங்க. ஆனா சந்தோஷப்படல சுஹைல் ப்ரோ. ஏன் அப்படின்னா அப்ப வரைக்கும், அதாவது அந்த ஐயோ ஒண்ணும் இல்லைங்க, உட்காருங்க போங்க, வரையிரு வராரு. என்ன சொன்னேன்? நான் மலேசியா போறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா என் மைண்ட் ஃபுல்லா கேர்ள் 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 கேர்ள்னு இருக்கட்டும்னு சொல்லிட்டு அங்க போய் நம்ம செக் பண்ணோம் பாருங்களேன். அங்க போய் செக் பண்ண உடனே அங்க அந்த பொண்ணு பேர் என்ன, ஜாரா இல்ல நர்ஸ், ஒரு அட்டெண்டர் ஒருத்தங்க உள்ள கிளினிக் உள்ள, அவங்க வந்துட்டு இட்ஸ் பாய் அப்படின்ட்டாங்க. நான் அதுதான் மியூட் பண்ணிருப்பேன். இந்த பாய்ன்னு சொன்ன உடனே எல்லாத்துக்கும் என்ன தோணும், ஓகே இவங்களே பாய்ன்னு சொல்லிட்டாங்க, அப்ப அது பாயா தான் இருக்கும். ஆமா, மைண்ட் வந்து நான் பாய் செட் பண்ணிட்டேன். அப்ப ஜாராவும் பாத்தீங்க அப்படின்னா பாயின்னு சொல்லி சொன்னனால ஓகே நான் பாயினே செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு கேர்ள் வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிறந்ததுல. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் கிடைக்கல, வரல அப்படிங்கிறப்போ ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் ஆகும்ல. அந்த டிசப்பாயின்மெண்ட் வந்துட்டு என் ஃபேஸ்ல நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வீடியோல. ஆனா எனக்கு வந்துட்டு கேர்ள் பிடிக்காதுலாம் கிடையாது, கேர்ள் ரொம்ப பிடிக்கும். நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு கடைக்கு போறோம், ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வாங்கணும்னு நினைச்சிட்டே போறோம். அந்த கடையில ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் இல்லாம வெண்ணிலா தான் இருக்குன்னு சொன்னப்போ ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகும்ல. நம்ம ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோம் வெண்ணிலாவை, அந்த ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல வந்துச்சு. சொல்லிட்டு இருந்தது அது ஒண்ணு இருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து கேர்ள் 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 தான் 2 பேரும் சொல்லிட்டு இருந்தோம். லாஸ்ட் அந்த ஸ்கேனிங்க்கு போறதுக்கு ஒரு கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி தான் அவன் மைண்ட குழப்பி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஆல்ரெடி ஒரு கேர்ள் இருக்குல்ல, பாய் வரட்டும் அப்படின்னு. அந்த ஒரு இதுதான். அதுக்கப்புறம் பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு நீ உள்ள போறப்ப வந்துட்டு உனக்கு நார்மல் டெலிவரி அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு போனேன், அப்புறம் சிசேரியன் ஆச்சு. ஆனா செகண்ட் டெலிவரிக்கு சிசேரியன் தான் நீ நினைச்சிட்டு உள்ள போன. எப்படி ஃபீல் ஆச்சு? பயந்தியா? அப்புறம் பயப்படாம இருக்குமா? நல்லாவே பயந்துட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டெலிவரியில வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு பயம் எல்லாமே சேர்ந்து இருக்கும். ரெண்டாவதுல வந்து ஃபர்ஸ்டே நம்மளுக்கு தெரியும் ஆப்ரேஷன் தான் பண்ண போகுது. அப்ப அந்த ஒரு பயம் வேற மாதிரி இருக்கும். பயந்துட்டே தான் போன உள்ள, நல்லாவே பயந்துட்டேன். தெரிஞ்சுது செகண்ட் டைம் போனப்போ. ஃபர்ஸ்ட் டைம் அந்த அளவுக்கு காட்டல, ஆனா செகண்ட் டைம்
என்ன நடக்குதுன்னு எல்லாம் ஈஸியா முடிஞ்சிடும் சொன்னதுனால ஃபர்ஸ்ட் சிசேரியன் தானே, செகண்ட் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிரும் அப்படிதான் சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அது இருக்கிறதுலே டஃபஸ்ட், நான் கண்ணில் பார்த்திருக்கேன்ல. இப்போ எனக்கு 2 டெலிவரி ஆச்சுல்ல நமக்கு. ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு என்ன உள்ள கூட்டு போறப்போ நீ எப்படி ஃபீல் பண்ணங்கிறது நான் அந்த வீடியோல பாத்துருக்கேன். நீ ஒரு வீடியோ எடுத்து வச்சிருந்தீல, சோ அதை பார்த்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. செகண்ட் டெலிவரியில என்ன உள்ள கூட்டிட்டு போறப்போ உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? இல்லை, ஃபர்ஸ்ட் டெலிவரி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டெலிவரியில் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, குழந்தை எக்கேடோ போகட்டும், ஆனால் எனக்கு வந்துட்டு பம்மி ஏன்னா ரிஸ்க் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. பம்மி வந்துட்டு எனக்கு திருப்பி கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். அப்போ குழந்தையும் நல்லபடியாக கிடச்சிருச்சு, பம்மியும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வந்துட்டா. செகண்ட் அப்படிங்கிறம்போது இது சிசேரியன் அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. எனக்கு டாக்டர் மேலே பயங்கர நம்பிக்கை, அந்த கீதா டாக்டர் மேலே பயங்கர ஒரு நம்பிக்கை, நல்லபடியாக கொடுத்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அப்போவும் ஒரு பயம், ஒரு பதட்டம்னு இருக்கும்ல, அந்த பதட்டம் பார்த்தோன்னா எனக்கு இல்லாமல் இருந்துச்சு அந்த நேரத்தில். ஏன்னா என் கூட சக்கரவர்த்தி இருந்தார், ஏன்னா அவர் ஒரு டாக்டர். அப்போ ப்ரோ அதெல்லாம் சாதாரண விஷயம் ப்ரோ, இப்போ வந்துருவாங்க பாருங்க, ஆள் இல்லாமல் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு நாலேஜபிள் பர்சன் இல்லாமல் இருந்துச்சு இந்த மெடிக்கல் சம்பந்தமா. அப்போ இதெல்லாம் சாதாரண விஷயம் ப்ரோ, இப்போ பாருங்க ஒரு 10 நிமிஷத்துல உங்களை கூப்பிடுவாங்க, அதே மாதிரி 10 நிமிஷத்துல கூப்பிட்டாங்க. அப்போ செகண்ட்லேயே எனக்கு அந்த ஒரு மைண்ட் செட் தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு மைண்ட் செட் தான். குழந்தை நான் இப்போ பிறந்ததுக்கு அப்புறம் நான் சொல்ல, பிறக்கிறதுக்கு முன்னாடி குழந்தையா வைஃபா அப்படின்னு சொல்லி கேட்டால் எல்லாருமே வைஃபை தான் சூஸ் பண்ணுவாங்க அந்த 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 டைமில் நான் சொல்கிறேன், ஓகேவா? அப்போது எனக்கும் அதே மாதிரி தான், பம்மி வந்து திருப்பி கிடச்சா நல்லபடியாக திருப்பி வந்தால் போதும், இப்படி தான் வந்துட்டு எனக்கு மைண்டில் இருந்துச்சு. ஏன்னா பம்மியோட வயிறும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அந்த டைமில். அந்த வயிறு பார்த்து தான் பயந்ததே. இந்த டெலிவரி டைமில் நார்மலாக இப்போ நம்ம படத்துலலாம் பார்த்துருக்கோம், என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நார்மல் டெலிவரி அப்படின்னா புஷ் 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 புஷ்மாங்க, ஓகேவா? நம்ம இந்த நண்பன் படத்துல நிறைய படங்கள்ல வந்துட்டு பார்த்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தோன்னா ஆன்னு சொல்லி புஷ் பண்றது, அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் காட்டுவாங்க, கீழே வந்துட்டு குழந்தை வந்து வந்துடும். இப்போ அது வந்துட்டு அது கான்சியஸ்னஸ்ல இருப்போம், யாரு இருப்பீங்க, பேஷண்ட்ஸ் வந்துட்டு இருப்பீங்க, அம்மாக்கள் இருப்பீங்க. இந்த வயிறு அறுக்கிறது அப்படிங்கிறப்போ உனக்கு வந்துட்டு முழிப்பு இருக்குமா? முழிப்பு இருந்துச்சா? அது அறுக்கிறது, உள்ளன்னு எடுக்கிறது எல்லாமே தெரிஞ்சு, நீ கண்ணை திறந்து தான் இருந்த, அன்கான்சியஸ்ல இல்ல. எப்படி ஃபீல் பண்ண நீ? பயங்கரமா இருக்கும் அந்த ஃபீலு. அது அந்த டீட்டெயிலா வந்து நான் பம்மிஸ் வேர்ல்ட் சேனல்ல நான் என்னோட டெலிவரி ஸ்டோரியில சொல்றேன். இப்ப ஷார்ட்டா சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுல வந்து நான் பாதி மயக்கத்துல தான் இருந்தேன் ஃபர்ஸ்ட் டெலிவரியில. அதனால எனக்கு ஃபுல்லா எதுவுமே தெரியல, ஆனா அந்த அந்த ப்ரெஷர் தெரிஞ்சுது. செகண்ட் டெலிவரியில வந்து நல்லாவே எல்லாமே தெரிஞ்சுது, லைட்டா ஒரு பெயின் எல்லாமே தெரிஞ்சுது. ஸோ அந்த அது நம்ம என்ன சொல்றது, ஃபுல் மயக்கத்துல நம்மளுக்கு என்ன பண்ணாலும் தெரியாது, ஆனா கண்ணு முழிச்சு எல்லாம் சுத்தி முத்தி யாரு நிக்குது என்ன எல்லாமே தெரியறப்போ நம்ம வயிறு ரொம்ப பரபரப்பா இருப்பாங்கல்ல உள்ள. ஆமா, அந்த சந்த மாதிரி இருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன் நானு. அதுதான் நம்மள இன்னும் ஒரு பதட்டத்துக்கு ஆகும். நிறைய பேசுவாங்க, டாக்டர் அது எடுங்க இது எடுங்க, அது என்னமோ மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் சொல்றப்போ நம்மளுக்கு ஒரு இதாகும். ஆனா சைலண்டா அவங்களாலயும் சர்ஜரி பண்ண முடியாது, ரொம்ப ஒரு பதட்டமா தான் இருக்கும், பயமா இருக்கும். ஓகே சரி, 2 டெலிவரிக்கு வந்துட்டு, அதாவது 2 டைம் செத்து பொழைச்சிருக்க நீ, ஓகேவா? ஒவ்வொரு டெலிவரியும் அதனால தான் பிரசவம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்றாங்க. இப்போ நீ போன திரும்பி வரவே மாட்டேன்னு சொல்லி யோசிச்சிருக்கியா? ஃபர்ஸ்ட்ல யோசிச்சுட்டேன் நானு. ஓகே, ஃபர்ஸ்ட்ல அந்த மாதிரி ஒரு பயம் வந்துச்சு. ஆனா செகண்ட் டைம் வந்து அந்த அளவுக்கு எனக்கு அந்த ஒரு ஃபீல் ஆகல அப்படின்னு சொல்லலாம். ஆனா லைட்டா வந்து போறப்ப அந்த ஆப்ரேஷன்ங்கிறப்ப ஒரு பயம் வரும்ல, அந்த டைம்ல எனக்கும் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருந்துச்சு சிசேரியன்ல, இந்த சிசர் செகண்ட் டெலிவரியில. அப்ப நான் யோசிச்சேன், ஐயோ இப்ப ஏன்னா டெத் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு லாயிலா சொல்லிட்டே இருந்தேன். அந்த டேபிள்ல மைண்ட்ல யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ அந்த பயம் எப்பவுமே இருக்கும்ல, பயம் இருக்கும். யாரெல்லாம் டெலிவரிக்கு போறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இருக்கும். ஆமா, ஆனா ஈச் டெலிவரி ஈச் பிரெக்னன்சி இஸ் டிஃபரெண்ட்னு சொல்ற மாதிரி ஈச் டெலிவரியும் டிஃபரெண்ட், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தங்களுக்கு மாறும். இப்ப என்னோட அக்காவோட விஷயம் எடுத்தா நார்மல் டெலிவரி தான், பெயின் வந்துச்சு, ஹாஸ்பிட்டல் போயாச்சு, 5 மினிட்ஸ்ல குழந்தை வெளியே வந்துச்சு. ரொம்ப பெயின்ஃபுல்லா எல்லாம் இல்ல, ஈஸியா 1-2 புஷ்லயே வந்துச்சுன்னு சொன்னாவ. அது ஈஸியா முடிஞ்சது, அவங்களுக்கு பெயின் எல்லாம் இருக்காது. அதை நம்பிதான் நான் ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கே போனேன், ஓ இவ்வளோ ஈஸியா இருக்கும் அப்படின்னு. ஸோ ஈச் டெலிவரியும் டிஃப்ரென்ஸ் தான். நான் கேக்குறேன், இப்போ 2 டைமும் நீ குழந்தைய வாங்கின, பொன் குழந்தைய வாங்கிட்ட கையில. ஃபர்ஸ்ட் வாங்குறப்போ, ஃபர்ஸ்ட் பேபி வாங்குறப்போ எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி செகண்ட் பேபி வாங்குறப்போ இருந்துச்சா, இல்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் பேபி வாங்குறப்போ அது அந்த எக்ஸ்பீரியன்ஸே அது வேற. அது வந்துட்டு அது நமக்கு அது வாழ்க்கையில வந்துட்டு ஒரே ஒரு தடவை தான் கிடைக்கும்.
ஏன்னா அது ஃபர்ஸ்ட் பேபி அப்படிங்கறதுனால ஏன்னா நமக்கு அவ்வளோ பிடிக்கும். லைட் எல்லாம் எரியுங்கிற அவ்வளோ பிடிக்கும். செகண்ட் பேபி அப்படிங்கிறப்போ ஏதோ ஒரு கார் டெலிவரி பண்ணி எடுத்துட்டு வந்த மாதிரி தான் போனோம் வாங்கணும். எனக்கு ஆக்சுவலி செகண்ட் இதுல வந்துட்டு எனக்கு ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா செகண்ட் குழந்தை பிறக்கிறப்போ அது ஒரு நார்மலான ஒரு கேஷுவலான ஒரு இதாக தான் இருந்துச்சு. நம்ம போனோம் குழந்தை இப்படி வாங்கணும். ஐரா பிறந்தப்போ இருந்த சந்தோஷம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இப்படிதான் இருக்குமா எனக்கு தெரியல. சந்தோஷம் அப்படிங்கிறது அது வேற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் பேபி அப்படிங்கிறப்ப நம்ம பார்த்துட்டோம்ல, ஐராவே பார்த்துட்டோம், வா நல்லா இருக்கியாமா, சரி இந்த வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வந்துட்டு குழந்தைக்கு தான் அம்மாக்கு தான் அந்த குழந்தை இப்படி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு 2 பேர்த்து நீ பாத்திருக்க, 2 பேர்த்து மூஞ்சி ஞாபகம் இருந்திருக்கா? ரெண்டுமே எனக்கு ஞாபகம் இல்ல. மேபி நார்மல் டெலிவரியில அவங்களுக்கு காட்டுறப்போ ஞாபகம் இருக்கும். எனக்கு வந்து அந்த அனஸ்தேஷியோட அந்த மயக்கம், அப்புறம் அந்த ஸ்டிச் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு இது கொடுப்பாங்கல்ல, ஜிஏ கொடுப்பாங்க ஜெனரல். அப்ப அந்த ஒரு பாதி மயக்கத்துல நம்மளுக்கு எல்லாமே, எனக்கு எல்லாருக்குமே அப்படி இருக்கான்னு தெரியல, எனக்கு வந்து எல்லாமே ஒரு பிளர்ட் விஷனா தான் இருந்துச்சு. சுத்தி யாரு இருக்காங்கன்னா எல்லாம் மங்களா லைட் எல்லாம் மங்களா தெரிஞ்சு. இதான் உங்க பேபின்னு சொல்லி காமிச்சோடனே இப்படி பார்த்தேன், ஒரு பேபியே பார்த்தேன். ஆனா ஃபேஸ் எப்படி இருக்காங்கிறது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல, ஃபர்ஸ்டுக்கும் சரி செகண்டுக்கும் சரி. நீ சொன்ன ஈச் பிரெக்னன்சி வந்துட்டு டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப ஃபர்ஸ்ட்டும் வந்துட்டு உனக்கு சிசேரியன் தான், நார்மல் ஆக்குவேன்னு சொல்லி லாஸ்ட் சிசேரியன் ஆச்சு. செகண்ட் உனக்கு சிசேரியன் தான். ஃபர்ஸ்ட் டெலிவரியோட ஃபர்ஸ்ட் வாக்குக்கும் செகண்ட் டெலிவரியோட செகண்ட் வாக்குக்கும் எனக்கு நீ அந்த ஃபர்ஸ்ட் வாக்குன்னு சொல்றப்போ இப்பவும் எனக்கு அந்த அடிவயரெல்லாம் நடுங்குது. அந்த அளவுக்கு ஒரு வலி. இன்னுமே எனக்கு பெயின் சரியாகல, 1.5 மாசம் தானே ஆச்சு. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் வாக்குன்னு சொல்றப்போ இருக்குல்ல, கை கால் எல்லாம் அப்படி ஒரு நடுக்கம் வரும் இன்னுமே. அந்த எது உனக்கு ரொம்ப பிடிச்சது? ஃபர்ஸ்ட் டெலிவரி ஃபர்ஸ்ட் வாக்கா, செகண்ட் டெலிவரியோட ஃபர்ஸ்ட் வாக்கா? ஆனா நடக்காம அப்படியே நான் நடக்க மாட்டேன்னு சொல்லி படுத்துட்டும் இருக்க முடியாதுல்ல பெட்ல. படுத்துட்டு இருந்து அப்படி படுத்தா போனா டாக்டரே இழுத்து கீழே போட்டுருவாங்க, எந்த நடமா அப்படின்னு சொல்லிட்டு. நடக்கும். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டெலிவரியில வந்து பயங்கர பெயின்ஃபுல் தான். ஃபர்ஸ்ட் வாக்குங்கிறது பயங்கர பெயின்ஃபுல்லா தான் இருக்கும். ஆனா செகண்ட் சிசேரியன் பண்றப்போ இன்னுமே எக்ஸ்ட்ரீமா இருக்கும். ஏன்னா ஒரே இடத்துலதான் கிழிக்கிறாங்க. ஸோ மசில்ஸ் எல்லாம் மறுபடியும் லூஸ் ஆகுது. அதனால செகண்ட் டைம் சிசேரியன் பண்றப்போ ஃபர்ஸ்ட் சிசேரியனை விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ செகண்ட் டைம் நடந்தது தான் ஃபர்ஸ்ட்டை விட பயங்கர பெயின்ஃபுல். நீயே நேர்ல பார்த்துருப்பிய. ஃபர்ஸ்ட் கூட நான் அந்த அளவுக்கு அழுதது இல்லை, ஊன்னு கத்திருக்கேன். ஆனா செகண்ட் டெலிவரியோட வாக்கு இருக்குல்ல, எல்லாமே 2 தடவை கிழிப்பாங்கல்ல. ஆல்ரெடி ஒருக்கா கிழிச்சிட்டாங்க, அதே இடத்த இப்ப கிழிச்சா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன், எப்படி இருக்கும்? தேர்ட் பேபி ஆசை இருக்கா? இல்ல, ஆப்ஷன் இல்ல. அதான் நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டோமே. ஓகே, அப்ப தேர்ட் பேபி இல்ல. நீ யாராவது கேட்டாங்களா பையன் ஏன் பிளான் பண்ணலையான்னு கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? அந்த பதில் இங்கே சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன் வீடியோல. கண்டிப்பா கேட்டு வருவாங்க, அவங்களுக்கு எல்லாம் போட்டு காட்டிடலாம். பொண்ணும் இல்ல 2 பொண்ணே எனக்கு போதும்னு தான் நான் துவா கேட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் வாங்கியிருக்கேன் மீன்ஸ் அல்லாட்ட கேட்டு வாங்கியிருக்கேன். அதுவே போதும் அல்ஹம்துலில்லாஹ். இனி வேண்டாம், தேர்டே இல்ல. நாங்களும் ஃபுல் ஸ்டாப் இல்ல. இந்த ஒரு கேள்வி வருமே, உங்களை கடைசி காலத்துல வந்துட்டு பையன் தான் பாத்துக்குவான், கடைசி காலத்துல பையனை பெத்தாலே ஒரு பெருமைடா, நான் ஒரு பையன் தானே, பெருமை குப்பையில போடுறோம். பொண்ணை பெத்தாலும் பெருமைதான். இப்ப நம்மள பாக்கணும்னு இருந்தா, ஆணா இருந்தா என்ன, பொண்ணா இருந்தா என்ன, பாயா இருந்தாலும் என்ன, கேர்ளா இருந்தா என்ன, யாரா இருந்தாலும் நம்ம கடைசி காலத்துல பாக்கதான் போறாங்க. அது பையன் பிறந்தாதான் பாக்கணும் அப்படின்னு எல்லாம் இல்ல. இப்ப நான் என் அப்பா அம்மாவை பாக்குறது இல்லையா, அந்த மாதிரிதான். சோ அவங்களுக்கு எங்களை பாக்கணும்னு ஆசை இருந்தா பாக்கட்டும். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வைக்க கூடாது, பார்த்தே ஆகணும், அதுக்குதான் நம்ம பெத்து வளர்க்கறது அப்படின்னு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் எந்த பேரண்ட்ஸுக்கும் இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு பேரண்டா தான் நாங்களும் இருக்கணும்னு நினைக்கிறோம் ஃபியூச்சர்ல. எல்லா பேரண்ட்ஸுமே அப்படி இருந்தா அந்த பேரண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ்குள்ள அந்த ஒரு கிரெட்ஜ், அந்த பிரச்சனை எதுவுமே வராது. நான் உன்னை பெத்தது வளர்த்தது, அங்க படிக்க வச்சது, இங்க படிக்க வச்சது, அதை பண்ணி கொடுத்தது எல்லாமே நீ எனக்கு திருப்பி தரக்குதான் அப்படிங்கிற வேர்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணவும் கூடாது, மைண்ட்ல வரவும் கூடாது. சரி, இது சொல்லு. பையனை பெத்தா பெருமைன்னு சொல்றாங்கல்ல, இப்போ உங்ககிட்ட பையன் இல்ல, அதுக்கான பதில் மட்டும் சொல்லிருங்க. பெருமை எனக்கு தேவையில்லை, அது பெத்தாதான் பெருமை அப்படின்னா எனக்கு அந்த பெருமையே வேண்டாம். பெத்தாதான் பெருமை அப்படின்னா நானும் பம்மியும் மொட்டை அடிச்சுக்கோண்டா. 2 பொண்ணை பத்த பெருமையே எனக்கு தாராளம் தான், அதுவே போதும். ஃபர்ஸ்ட் டெலிவரி எக்ஸ்பென்சிவா, செகண்ட் டெலிவரி எக்ஸ்பென்சிவா? டெலிவரி பண்ணாலே பண்ணப்போ உனக்கு எப்படி தோணுச்சு? அது ஒரு கஷ்டமா தோணுச்சா இல்ல நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியா எப்படி தோணுச்சு உனக்கு? நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு காசெல்லாம் சம்பாரிச்சது தான்
பேபி பிளானிங் பண்ணோம். அப்போ எனக்கு தெரியும் இவ்வளவுதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி அதுக்கு நான் வந்துட்டு ப்ரிப்பேர்டா இருந்தேன். நமக்கு வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு வந்துட்டு இந்த காசு செலவு பண்றதுல வந்துட்டு எனக்கு சுத்தமா எனக்கு ஒரு துளி அளவு கூட கஷ்டமா நான் ஃபீல் பண்ணதே இல்லை. ஒருவேளை என்கிட்ட காசு இல்லைன்னா கூட நான் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா நாம தான் வந்துட்டு விருப்பப்பட்டு குழந்தைங்களை பெற்றுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம். அப்போ நாம அவங்களுக்கு வந்துட்டு செலவு பண்ணி தான் ஆகணும். அவங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்சிவா செகண்ட் எக்ஸ்பென்சிவா அப்படின்னு சொல்லி கேட்டா செகண்ட் தாங்க எக்ஸ்பென்சிவ். ரொம்ப எக்ஸ்பென்சிவானது இங்க பண்ணதுதான் கோயம்புத்தூர்ல. அன்எக்ஸ்பெக்டட் டிஎன்சி. நம்ம டிஎன்சி வந்துட்டு கோயம்புத்தூர்ல பண்ணது 1,44,000 40,000 ஏதோ பில்லு நினைக்கிறேன். வெறும் டிஎன்சிக்கு வந்து நம்ம கிட்ட 2 டெலிவரிக்கு அவ்வளவு ஆகல. 2 டெலிவரிக்கும் 1.4 பாத்தீங்க அப்படின்னா ஆகல. எல்லாமே 1.4 தான். ஃபர்ஸ்ட் டே சொல்லிட்டு போயிடலாமே. ஃபர்ஸ்ட் டெலிவரி பாத்தீங்க அப்படின்னா 85,000. 5 நாள் இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஏஸ்டர், துபாயில சவுதியில எல்லா இடத்துலயும் இருக்கு. ஏஸ்டர் ஹாஸ்பிட்டல்ல 5 நாள் பாத்தீங்க அப்படின்னா அட்மிட் ஆக்கி டெலிவரி எல்லாம் பார்த்து சாப்பாடும் பாத்தீங்கன்னா 2 நேரம் வந்துடும். இவளுக்கு ஃப்ரீ, எங்களுக்கு மட்டும் காசு. நான் கூட நிற்கிற பைஸ்டாண்டர் காசு எல்லாம் சேர்த்து அப்ராக்சிமேட்டா 85,000 to 90,000 தான் வந்துச்சு 4 years பேக். இப்போ செகண்ட் டெலிவரி பாத்தீங்க அப்படின்னா 7 நாளா 7 days ஃபுட்டு அதெல்லாமே சேர்த்து 1,02,000 ஆச்சு. ஓகேவா? பமிக்கு மட்டும். அப்போ நைலாக்கு அப்படிங்கிறது நான் இங்கே சொல்லலை, ஏன்னா அதெல்லாம் ஒரு ரெக்கார்ட் ஆகுதுல்ல. அப்போ நைலா வந்துட்டு ஃபியூச்சரில் அதை கண்டிப்பாக பார்ப்பா, அதனால நான் சொல்லலை. நைலாவோட இது அப்படிங்கிறது அது வேற, அது என்னோட குழந்தை, அது எத்தனை லட்சம்னு நம்ம செலவு பண்ணலாம், கணக்கே வேண்டாம். அப்போ 2 டெலிவரிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு இவ்வளோதாச்சு. இங்கே ஒரு டிஎன்சிக்கு வந்துட்டு இவ்வளோ சார்ஜ் பண்ணிட்டாங்க. எனக்கே ஷாக்கிங் ஆச்சு. படுத்துட்டு இருந்தேன் ட்ரிப்ஸ் ஏத்திட்டு பில்ல பார்த்து. எல்லா ஹாஸ்பிட்டல்ல இங்க எப்படின்னு எனக்கு தெரியல. நாங்க போன அந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல அந்த அளவுக்கு வந்துட்டு பண்ணிட்டாங்க. அப்போ அவ்வளவுதான். இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடிச்சுக்கிறேன். ஒரு 10 அன்வான்ட் கொஸ்டின்ஸ்னே வச்சுக்கலாம். இதை தேவையே இல்லாத ஒரு கொஸ்டின், தேவையில்லாத ஒரு ஆணி கேட்டாச்சு. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க நம்புறேன். உங்களுக்கு பர்சனலி ஏதாச்சும் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு தனியா ஒரு Q&A பண்ணலாம். கீழே கமெண்ட் பண்ணிருங்க. ஓகேவா? வாட் எவர் இட் இஸ் கொஸ்டின்ஸ் பமிஸ்வெல்ல பண்ணலாம். பமிஸ்வெல்ல பண்ணலாம். நம்ம ஓகே, சோ இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ முடிஞ்சு எனக்கு பீச்சுக்கு போறதுக்கு நேரமாச்சு. நான் கிளம்புறேன் ப்ரோ, பாத்துக்கோங்க. முடியல என்னால. சரி, அப்ப பீச்சுக்கு போயிடலாம். பை.